குபேரகலச அறக்கட்டளையின் 30வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கன்னி வீடு வருது அப்படின்னு. ஏன்னா அது வேலை சார்ந்த விஷயங்கள், நம்ம எடுத்து பண்ணக்கூடிய விஷயமே ஜோதிட ரீதியான வேலைகள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஜோதிட ரீதியாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதன் ரீதியாக அந்த வேலை அப்படிங்கிற போது இந்த ஜோதிட ரீதியான சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டு அதை பற்றி பேச வர்றாங்க. சென்னையிலேருந்து வெங்கடேஷ் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களும் அதை பற்றி என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கேரள மணிகண்டன் சார் அவர்கள் விரிவாக சொல்லுவாங்க. வாங்க சார். அதாவது எனது நண்பர் வெங்கடேசன், அதாவது அவர் சென்னையில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்கேவி ஐயாவுடைய ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ஜோதிடத்தில் அவர் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கணும், புதிய செயல்முறையை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஜோதிட சாஃப்ட்வேர் ஒன்று போட்டிருக்காரு, ஸ்ரீபதி அஸ்ட்ரோ சாஃப்ட்வேர்னு. அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா சாஃப்ட்வேருமே வந்து இப்போ ஃப்ரீ, அதாவது நம்ம ஒரு பணம் கட்டிட்டா 50 வருஷம் 90 வருஷம் அப்படி அப்டேட்டில் தான் வரும். எல்லாம் அந்த அப்டேட் எல்லாம் ஒட்டுக்காவே வந்துடும். ஆனால் இவருடைய சாஃப்ட்வேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. என்னென்ன விஷயம் வருதோ அந்த விஷயம் 3 மாதத்துக்கு ஒருக்கா. அதை வந்து மீண்டும் ரீசனபுளாக 1 மாதத்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்ண முடியுமான்னு அவர் பண்ணுறாரு. அதில் வந்து எல்லா விஷயமும் நமக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயம் வேணுமோ எல்லா பலன் பரிகாரம் சகலமும் அந்த சாஃப்ட்வேர்லேயே வர மாதிரி பண்ணியிருக்காரு. எண்கணிதம் எல்லாம், நியூமராலஜி, வாஸ்து, அது இல்லாமல் இப்போ அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் நாளில் கேபி ஜாமக்கோல் எல்லாமே அதுலேயே கொண்டு வர மாதிரி, அதுக்குண்டான விளக்கம் பரிகாரம் செயல்பாடு எல்லாமே அதில் அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கார். அதை பண்ணி இப்போ நம்மளும் அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், பார்க்குறோம், எல்லாம் நல்லா வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதனால் நம்ம ஜோதிட சொந்தங்கள், உலகத்தில் இருக்கும் ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஜோதிடரை இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் போட்டு முயற்சி பண்ணி அதை மாதம் அப்டேட் பண்ணுற மாதிரி புதிய முறையாக கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், துணை இருக்கணும்னு சொல்லி அவரை இப்போ இந்த மேடையில் பேசுகிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து அழைக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க ஜோதிடம். அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். இந்த ஜோதிட மின் செயலி ஏற்கனவே 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜோதிட மின் செயலி வந்து ஆஸ்ட்ரோ எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆப் ரிலீஸ் பண்ணிட்டேன். ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். போய் ஆஸ்ட்ரோ எம்எஸ்ன்னு ஸ்பேஸ் விடாதீங்க, ஆஸ்ட்ரோ எம்எஸ்ன்னு போட்டு அடிங்க, வரும். பிள்ளையார் படம் ரோஸ் கலரில் வரும். அதான் என்னோடய வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 75% அதிலே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 200% வந்துருக்கும். பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ஸ்ரீபதின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேரை போட்டிருக்கிறேன். போட்டிருந்து ஃபுல்லாக வந்து சேட்டலைட்டோட பதிவாக தான் இதை போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா டெய்லி லைவ் அப்படியே அப்டேட் ஆகும். பார்த்திங்கன்னா டூ மந்த் அல்லது 1 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து ரீஅப்டேட்டும் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஜாதக மாடல் அதில் போட்டிருக்கிறேன். ஒரு ஜாதக மாடல் என்னோடது 50 பக்கம் கிட்டத்தட்ட வரும். பார்த்திங்கன்னா அந்த மாடலை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். காலையில் ஒரு அரசியல் தலைவரோட ஜாதகம் அதில் போட்டு நான் பேசின்னு வந்தோம், நானும் என்னோடய நண்பரும். நல்லா வருவார் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு வந்தோம். அந்த மாதிரி இருந்தது ஜாதகமும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து திருமண பொருத்தம் அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் எல்லாம் பாட்டாக தனியாக கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு குருநாதர் திரு விஜய் பண்டிட் அவர்கள். அவர்கிட்ட தான், அவரோட இன்ஸ்டியூட்டில் அவர் வீடியோ பார்த்து அவர் இன்ஸ்டியூட்டில் போய் அவரை பார்த்து பேசி பழகி தான் அந்த சாஃப்ட்வேர் கொண்டு வந்தேன். சாஃப்ட்வேரோட ஸ்பெக் முதல்ல வந்து ஜாதகம் வந்துடும். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் திருமண பொருத்தம், ஒரு பக்கம் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஜாதகத்தை ஒரு பக்கம் திருமண பொருத்தம் வந்துடும். பார்த்திங்கன்னா இன்னும் சாஃப்ட்வேருக்கு போய் ஒரு ஆப்பை தொட்டு பார்த்திங்கன்னா ஜாதக பொருத்தம் வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண்ணோட ஜாதக பொருத்தம் வந்துடும். ஜாதக பொருத்தம் பலனோட வந்துடும். பார்த்திங்கன்னா வாஸ்துன்னு சொல்ல போனீங்கன்னா வாஸ்து கோயிலோடு வந்துடும் உங்களுக்கு. வாஸ்து வந்து வாஸ்து பரிகார கோயிலோடு வந்துடும் உங்களுக்கு. ஒரு ஜாதகத்தை போட்டிங்கன்னா அதோட பலன் ஃபுல்லாக வந்துடும். பார்த்திங்கன்னா பலன் அந்தளவுக்கு போட்டிருக்கிறேன், பலன் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்புவானுங்களை சந்தித்து தான் அந்த பலன்லாம் நான் கற்றுன்னு போட்டேன். நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து
ஜோதிடம் கற்றுக்கணும் என்கேவி இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சிருந்தேன். என்கேவி ஐயா இன்ஸ்டியூட்டில் படித்து அதுக்கப்புறம் தான் அந்த சாஃப்ட்வேர்னால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களையும் கொஞ்சம் விஷயம் கேட்டோம். பார்த்திங்கன்னா அம்மாவும் சொன்னாங்க, என்கேவி அம்மாவும் சொன்னாங்க. அவங்கள கேட்டு தான் நிறைய விஷயம் அப்டேட் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன். பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கும் வந்து 2500 போடுற சாஃப்ட்வேர். பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரை பார்த்துட்டே நீங்கள் காசு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் வெர்ஷன் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனும் இருக்குது. மொபைல் வெர்ஷன் 2.5, டெஸ்க்டாப் வெர்ஷன் 3000 சார். நல்லாவும் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்டேஷன் ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை அப்டேஷன் கொடுத்துருவேன், ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவேன். பேட்டன் தான், பேட்டன் ரைட் தான், வேறு யாரோட ரைட்ஸும் கிடையாது. பேட்டன் ரைட் என்னோடய ஃபோன் ரைட்ஸ், அதுக்குண்டான ரைட்ஸ் காப்பி எல்லாமே நான் வச்சுருக்கேன் சார். ஸ்ரீபதி ஆஸ்ட்ரோ. இப்போ சார் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் 2 சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சதில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோ எம்எஸ் அப்படிங்கிறது. அஸ்ட்ரோ எம்எஸ் பக்கத்தில் ஸ்பேஸ் விடாமல் எம்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட் ஏற்கனவே அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஜோதிடர் நிறைய பேர் படித்தவங்க படிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ தமிழில் பயன்படுத்துகிற மாதிரி அற்புதமாக எளிமையாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரில் ஸ்ரீபதி அஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500 கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நிறைய வர்த்தபிள் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் போட்டு பார்க்குறதா இருக்கட்டும், ஜாமகோலாக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், பொருத்தம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பொருந்துங்கிறதுலேருந்து ராசி பலர்லேருந்து பஞ்சாங்கத்திலேருந்து எல்லாமே அதில் வந்து அப்டேஷன் பண்ணியிருக்காங்க எளிமையான விதத்தில். ஏன்னா நிறைய பேர் ஜோதிடர்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரியாதவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த சாஃப்ட்வேர் மிக அற்புதமாக ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். ஏன்னா நான் வந்து அதை பயன்படுத்தி பார்த்துருக்கேன். சார் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த செல்லுலேயே அந்த ஆப் மூலயமா எல்லாமே ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இந்த ஸ்ரீபதி அஸ்ட்ரோ அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். யாருக்கெல்லாம் இந்த ஸ்ரீபதி அஸ்ட்ரோன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் தேவைப்படுது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சாருடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் சார் உங்களுக்கு வந்து தெளிவாக பேசுவாங்க. சார் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்னோட பெயர் வந்து ஆஸ்ட்ரோ ஸ்ரீபதி. 9884284999 என்னோட நம்பர். பார்த்தீங்கன்னா 9884284999. இன்னொரு நம்பர் 7010464449. 7010464449. ஸ்ரீபதி ஆஸ்ட்ரோ சாஃப்ட்வேர் நிறுவனத்து சார்பாக இங்கே குபேர கலச அறக்கட்டளை தலைவர்களுக்கு ஒரு மரியாதை செய்து, அவர்களுக்கு அந்த நிறுவனர்களுக்கு ஒரு மரியாதை செய்து அவர்களுக்கு இந்த சாஃப்ட்வேருடைய நகல் கொடுக்கப்படுகிறது. நன்றிங்க சார். ஏன்னா நிறைய பேர் சாஃப்ட்வேரு எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுனே தெரியாமல் எது தெளிவாக இருக்குன்றதுல நிறைய கன்ஃபியூஸாக இருக்காங்க. இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான்.